ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, இப்போது நீ எதற்காக இதை கேட்க வேண்டும் என நான் உத்தரவிட்டேன் தெரியுமா? நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிவிட்டாய். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக நல்லதாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நானும் முடிவெடுத்து விட்டேன். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை தருவதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே. இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாகவும் சிறப்பான நாளாகவும் உனக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவுமே இருக்க போகிறது. அவங்க கோவிச்சுக்காங்களோ இவங்க கோவிச்சுக்குவாங்களோ, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயந்து பயந்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேணாம். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பயந்து பேசுறதுக்கு பதிலாக எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறதே நல்லது தானே. அப்படி நீ ஏன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் பயந்து பயந்து நடந்துக்கணும் என் செல்வமே? எப்போதும் போல உன் மனசில் பட்டதை மிக நிதானமாகவும் நேர்மையாகவும் பொறுமையாகவும் நீ பேசினா போதும். ஐயோ, நம்ம என்ன சொன்னாலும் இவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களே, நம்மளை குறைஞ்சிக்குவாங்களே, நம்ம மேலே கோவப்படுவாங்களேன்னு நீ பார்த்து பயப்படக்கூடிய மனிதர்களிடம் நீ பேசுவதை அறவே நிறுத்திடுறது தான் உனக்கு நல்லது. உன்னுடைய உண்மையான நல்ல எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் மறைக்காமல் உள்ளதை வெளிப்படுத்தும் உன்னுடைய நல்ல குணம் அவர்களுக்கு புரியலைனா அவர்களை என்னன்னு நான் சொல்கிறது? அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களின் சகவாசமும் அவர்களுடைய பழக்கமும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற திணறன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லா விஷயங்களையும் ஆரம்பம் மிக கடினமாக தான் இருக்கும். அதுக்காக பயந்து நீ விட்டுடக்கூடாது என் செல்வமே. எல்லாத்தையும் கற்றுக்கலாம் நீ தைரியமாக வாழ ஆரம்பிச்சினா எந்த கஷ்டமுமே உனக்கு பெரிதாக இருக்காது. உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லதாகவும் சிறப்பானதாகவும் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதை முழுசாக கவனித்து கேட்குறதே கிடையாது. உன்னுடைய யோசனைகளும் கவனமும் அடுத்து நீ என்ன பதில் சொல்லலாம், அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லலாங்கிறத பற்றி தானே இருக்குது. முதல்ல உன் எதிரில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறாங்க, அவங்க என்ன பேச வர்றாங்கன்றத முழுசாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ பதில் பேசலாம். அவசர அவசரமாக நீ மனசில் பட்டதையெல்லாம் சொல்லி ஒப்புச்சிடணும்னு அவசியம் இல்லை என் செல்வமே. பொறுமையாக பேசு, நிதானமாக பேசு. நீ சொல்ல வர்றத சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பக்குவத்தை உனக்குள்ள நீ வளர்த்து கொண்டு தான் ஆக வேண்டும் என் செல்வமே. என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக ஆக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும், நியாயமான ஆளாக உண்மையை பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் கூட உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னையும் தராசுக்கல்ல வச்சு எடை போட தான் செய்வாங்க. அதாவது உண்மையிலேயே நீ நல்லவளா அல்லது நல்லவ போல நடிக்கிறியான்னு உன்னையும் எடை போடக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நீ எந்த பதிலையும் கொடுக்க வேண்டாம் என் செல்வமே. அவங்களுக்கு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? அவர்களுடைய செயலையும் அவர்களுடைய விஷயங்களையும் கவனிக்காமல் நீ எப்போதும் நீயாகவே இருக்கும்படி நடந்துக்கிட்டா போதும். அடுத்தவன் வழியறிந்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்கவும் மாட்டான், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவும் மாட்டான். நீயும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் வழிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் துன்பத்தை கொடுக்காத ஆளாக நடந்துக்கோ. உன்னுடைய நம்பிக்கையை திடப்படுத்ததானே நான் உனக்கு சோதனைகளை தருகிறேன். உன் நம்பிக்கையாக எப்போதும் நான் உன் வாழ்வில் நல்லதையே செய்வேன். எப்போதும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்படுறதை விட்டுட்டு வாழ்க்கையை நினச்சி சலிப்படைகிறதை விட்டுக்கிட்டு நல்லதே நடக்குமென நம்பிக்கை கொள். வாழ்வில் சலிப்பு தட்டுவதால் மனசில் அமைதி இல்லாமல் நீ துடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சலிப்படையவோ வெறுப்படையவோ விரக்தியடையவோ வேண்டாமேன் செல்வமே. என்ன நடந்தாலும் நடப்பது நல்லதா கெட்டதா அல்லது இதை எப்படி சரி செய்கிறதுன்னு ஏக்கத்திலேயே யோசிக்காமல் எல்லாமே நன்மைக்கு தான் நீ நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் வரும் எதிர்மறை அதிர்வுகளால் உனக்கு நடக்கக்கூடியது தவறாக நடந்துவிடுமோ என பயப்பட வேண்டாம். காக்கை உட்கார பணம்பலம் விழுவது போல உன் வாழ்வில் என்னுடைய அருளால் எல்லா விஷயங்களும் நல்லதாக தான் நடக்கும் என நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையில் நான் உயரத்தையும் உச்சத்தையும் தொடுமளவுக்கு உனக்கு உதவி செய்வேன் என் செல்வமே. இந்த கந்தன் உனக்கு துணையாய் இருக்கும்போது வேறெதற்கு கலக்கம் கொள்கிறாய்? உன்கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் நான் விலக்கி வைக்கிறேன். நீ கண்மூடி தாழ்ந்து என் முன்னால் வந்து வணங்கினாலே போதும். நீ வணங்கும் கைகளுக்குள்ள ஒளியாய் வந்து இறங்கி தாய் தந்தையைப் போல உனக்கு துணையாய் நான் இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷத்தையும் முன் வாழ்வில் வரவழைப்பேன் என் செல்வமே.
இனிமேலும் நீ கவலைப்படுறன்ற வார்த்தையே உன் வாயிலிருந்து வரக்கூடாது. எப்போதும் என் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்குது, நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். இனி என் அருளால் உன் வாழ்வில் சகல சந்தோஷங்களும், சகல நிம்மதியும், சகல ஐஸ்வர்யங்களும், சௌபாக்கியங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நல்ல மனிதனாக வாழக்கூடிய நீ இன்பத்தையும் துன்பத்தையும் கூட சரிசமமாக ஏற்றுக்கொள்ளேன் செல்வமே. நிச்சயமாக அது உனக்கு நன்மையாகவே முடியும். இன்பம் வேறு துன்பம் வேறு எல்லாமே எனக்கு புரியும். சிரிக்கும் போது அழுக முடியாது, அழுகும்போது அதை தாண்டி சிரிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாமே என் அருளால் தான் உன் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும் தானே. ஒரு விஷயம் இன்பமாக நல்லபடியாக நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணத்தை நான் வச்சுருப்பேன். துன்பமாக தவறுதலாக உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதையும் ஒரு காரணத்தோடு தான் நான் நடத்தியிருப்பேன். நீ புரிஞ்சுக்கிட்டினா இன்பமும் துன்பமும் எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது. நீ தான் உன் வாழ்க்கையில் கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி வாழணுங்கிறத நீ தெரியாததால் தானே, எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு உனக்கு புரியாததால் தானே வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் உனக்கு வருது. அது வேண்டாமேன் செல்வமே. வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை உனக்குள்ள நான் உண்டாக்குறேன். நித்தமும் நான் உனக்கு கொடுக்க போகும் பதிவுகளை புரிஞ்சு ஏற்றுக்கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எந்த ஒரு நல்ல மனிதரிடமும் நீ சாபமும் வாங்க வேண்டாம், பணக்காரிடமும் போய் பாராட்டும் வாங்க வேண்டாம். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? நல்ல மனிதர்கள் வயிறறிஞ்சு நீ எனக்கு இப்படி பண்ணிட்டியே, நீ என்னை ஏமாத்திட்டியே, எனக்கு கெட்டது செஞ்சிட்டியேன்னு வயிறறிஞ்சு சாபம் கொடுத்தா அது உன்னுடைய 7 ஜென்மத்துக்கும் உனக்கு பாவமாக இருந்து பழிவாங்கும். அதே நேரத்தில் ஒரு பணக்காரன் அவ்வளவு சுலபமாக யாரையும் வாய் திறந்து பாராட்ட மாட்டான், சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்கவும் மாட்டான். ஆனால் அப்படிப்பட்ட பணக்காரன் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உன்னை பாராட்டுறான்னா ஏதோ ஒரு படுகுழியில் உன்னை தள்ள போகிறான்னு தான் அர்த்தம். அதனால தான் சொன்னேன், ஏழையிடம் நீ வாங்கும் சாபமும், அதாவது நல்ல மனிதரிடம் நீ வாங்கும் சாபமும், பணக்காரனிடம் நீ வாங்கும் பாராட்டும் ரெண்டுமே உன் வாழ்க்கையில் ஆபத்தை கொடுத்துருன்னு. அந்த ஆபத்தில் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு தான் இது நீ கேட்க வேண்டும். உன் வாழ்க்கையை வாழ்வதை பற்றிய புரிதலை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என நான் உத்தரவிட்டேன் என் செல்வமே. தவறான மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து எப்போ விலகிறாங்களோ அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிடும். உனக்கான மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து விடுவேன் என் செல்வமே. கவலையினால் விழுந்து கஷ்டப்படுறவனையும் நான் பார்த்துட்டேன், திறமையினால் எழுந்து தைரியமாக நின்று ஜெயிக்கிறவனையும் நான் பார்த்துட்டேன். நீ யாராக இருக்க போகிறாய் என்பதை முடிவு செய்து கொள்கிறாயா? கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து வீழ்ந்து தோற்று போக போகிறாயா, அல்லது உன் திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் எந்திரிச்சு நின்று ஜெயிச்சு காட்ட போறியா? உன்னுடைய நம்பிக்கை தான் இப்போது உன்னை காப்பாற்றும். தைரியமாக எழுந்து நில் என் செல்வமே. உன்னுடைய நம்பிக்கை என்பது நீ கீழே விழுக விடாமல் உன்னை காப்பாற்றக்கூடிய அற்புதமான துணை என நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே. உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் நல்லது தான். இனிமேலும் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன்.